கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னா, போமா இங்கேருந்து போ, என்னோட ஒய்ஃப்லாம் டைவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு கீழே விழுந்து. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சமாதானப்படுத்துவா, வாங்கப்பா எந்திரிக்கப்பா சொல்லும் போது என்னை டச் பண்ணாது, நான் இப்படியே இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபமா பேசி விட்டுருவாரு. நம்ம ஹீரோயினுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் என்ன பண்ணுவா தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சேர்மன் வந்துட்டு ஒரு ஆள் அமைச்சிருப்பாருல, அந்த ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி நம்மளோட ஹீரோட பழைய வீட்டுக்கு போயிட்டு அந்த பென்ட்ரைவ் எடுக்கிறதுக்காக போவான். அதுக்கப்புறம் அங்க ஹீரோ இருந்தாலுமே போட்டு தள்ளிட்டுன்னு சொல்லி தான் சேர்மன் சொல்லியிருப்பாரு போல. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா துப்பாக்கி எடுத்துட்டு போயிருப்பான். கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு தூங்கிட்டு இருப்பான் பெட்ல. அப்ப இவன் என்ன பண்ணுவான்னா ஹீரோ வந்துட்டு ஷூட் பண்றதுக்கு போவான். கரெக்டா அதுல வந்துட்டு படுத்துருக்கிறது வந்து மெக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா அங்கதான் நம்ம ஹீரோ நிப்பான். அவன் வந்துட்டு கன்னோட வந்து நிப்பான். அந்த தாய் டிராமால எல்லாருக்கும் ஈஸியா வந்து கன் கிடைச்சிடும் போல. அவன் வந்துட்டு பின்னாடி வந்து நிப்பானா. அதுக்கப்புறம் யாருடா உன்னை யார் அமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அதுக்கு வந்துட்டு அவன் எந்த வார்த்தையுமே சொல்ல மாட்டான். சோ எஸ்கேப் ஆகி ஓட பார்ப்பானா. அப்ப ஹீரோ வந்து அடிச்சிருவான். ரெண்டு பேரும் மெக்கும் ஹீரோவும் சேர்ந்து அடிக்க போய் அவன் என்ன பண்ணுவான்னா கீழே விழுந்துருவான். அவன் மயக்கமாயிடுவான் போல, கான்சியஸ்ல இருக்க மாட்டான். அப்போ வந்துட்டு என்ன பேரா கேட்கறது, இந்த மாதிரி கான்சியஸே எல்லாமே கிடக்குறானே, ஒருவேளை செத்துறானா என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்துட்டு மெக் பயந்துட்டே இருப்பானா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லுவானா, அவன் எஞ்சிருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் மெக்கு என்ன பண்ணுவானா எழுப்பி எழுப்பி பாப்பா, அவன் எந்திரிக்கிற மாதிரி தெரியாது, ஒருவேளை செத்துட்டானா என்னன்னு தெரியலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி அவன் மயக்கத்துல தான் இருக்கானு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் வந்து எப்படியாவது ஃபோன் வச்சிருப்பானே. ஸோ ஃபோனை வந்து எடுறான்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் எடுத்தீங்கன்னா அதுல வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஹீரோ என்ன நினைப்பானா, ஒரு வேலை வந்துட்டு இவன் தான் இவனுக்கு வேலை தரானோ, இதான் பாஸா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் கால் அவன் பாஸ் கிட்ட தான் பேசியிருப்பான். ஸோ என்ன பண்ணுவானா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுவான். இந்த பக்கம் பாஸ் யாரு, சேர்மன் தானே. ஸோ சேர்மன் தான் எடுக்கிறாரு. என்ன நீ முடிச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாரா. அப்போ ஹீரோக்கு வந்துட்டு இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இதுல வந்துட்டு மியூசிக் பிளே ஆகிட்டே இருக்கும். ஆனா வந்துட்டு அந்த பக்கத்துல இருந்துட்டு யாருமே பேசவே மாட்டாங்க. சேர்மன் வந்துட்டு என்ன முடிச்சியா இல்ல சொதப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்ப ஹீரோ என்ன சொல்லுவானா, சொதப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவானா. இவருக்கு தெரிஞ்சிடும், சரி இது வந்து வாட்டான் பேசுறான் போல, அவன் சொதப்பிட்டான் போல அப்படின்னு இவருக்கு வந்து தெரிஞ்சிடும். நான் கண்டிப்பா வந்துட்டு உங்களை மீட் பண்ணுவேன், நீங்க தான் எல்லாத்துக்கு காரணம் எனக்கு இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு, உங்களை நான் பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். சீக்கிரமா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவானா. சேர்மனுக்கு வந்துட்டு என்னடா இது இவன் கையில போன் இருக்கு அப்படின்னா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பதட்டமா ஆயிடும். அதுக்கப்புறம் போன் வந்து கட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் மெக்கோ வந்து பேசுவாங்க. யாரடா கண்டுபிடிச்சாங்க போது எனக்கு தெரியலடா, ஆனா அந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட வாய்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு மியூசிக் வருது, ஏதோ டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக்கா இருக்கு. இந்த பாட்டோட மியூசிக் படத்தோட மியூசிக்லாம் இல்ல, டிஃப்ரெண்டான ஏதோ ஒரு மியூசிக் சொல்லிட்டு யாரா இருக்கும், ஆனா இந்த வாய்ஸ் நம்ம எங்க கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோக்கு இருக்கு. இன்னும் வந்துட்டு சேர்மன் தானே ஹீரோக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து மேதா காட்டுறாங்க. இவங்க வந்துட்டு வீடியோ ஸ்டார்டிங்ல ட்ராமா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஐடியல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சோருக்கு வந்துட்டு ஒரு அவார்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த அவார்டு வந்து இப்ப திருப்பி வாங்குறோம். ஏன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாவே சோரை பத்தி தப்பா பேசுறாங்களே. சோ அந்த அவார்டை வந்து நாங்க திருப்பி வாங்குறோம்னு சொல்லிட்டு மேக்கிட்ட போன் போட்டு சொல்லும் போது மேக் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சோருக்கு என்ன நெகட்டிவா இருந்தாலுமே மேக் வந்து சந்தோஷமா தான் இருக்கு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சோரை தான் காட்டுறாங்க. சோறு என்ன பண்றாங்கன்னா இந்த வந்திருக்கோம்ல, இந்த வீடியோ எல்லாம் வந்திருக்கோம்ல அதெல்லாம் வந்து பாத்துட்டு இருப்பா. அதோட தம்ப்நெயில்லாம் பாத்துட்டு இருப்பா. அதுல வந்துட்டு வாட் வந்து தெரிய மாட்டான், நல்லா சோறு தான் தெரிவாங்க. கீழே நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஃபேஸ்புக் மத்த இன்டர்நெட் எல்லாம் வந்துட்டு வைரல் ஆயிடும். இவங்க வந்துட்டு ஃபேஸ்புக்ல வந்துட்டு என்ன இது ஃபேமிலி, இது இந்த பணக்காரங்களே அப்படிதான் இருப்பாங்க, இவ வந்து ஒரு ஐடியல் ஆமா மாடல் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பேரலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட ஒர்க் பண்ற பையன் கூட இந்த மாதிரி இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளவு போய் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கூட இருக்கிறது எந்த பையன்லாம் தெரியல, இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் நினைச்சு பாக்குறான். இவன் ரொம்ப வந்துட்டு உண்மையான வாட் இருக்கான. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது வாட் வந்து ரொம்ப வந்து நர்வஸா உட்காந்துருப்பான். அப்ப வந்துட்டு சோறு வந்து கேட்பாங்க, ஏன் என்னாச்சு, ஏன் ரொம்ப இதை திங்க் பண்ணிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அவன் வந்து கொஞ்சம் பயந்த மாதிரி இருப்பான். வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. இவன் என்ன சொல்வானா, நம்ம பேசாம வேற வீடு பாத்துக்கலாமா, வேற ரூம் பாத்துக்கலாமா, இல்ல வேற ஹோட்டலுக்கு போய்க்கலாமா, இது வேண்டாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதிரி அன்ஈஸியா ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி சொல்லுவான். என்னாச்சு ஏதாச்சும் ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாளா. ஏதாச்சும் சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாளா. இல்ல நம்ம வந்துட்டு வேற இடத்துக்கு மூவ் பண்ணிடலாமே, இந்த வீடு வேண்டாம், இந்த ரூம் இந்த வீடு அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரியல் வாட் வந்து சொல்லியிருப்பான். உனக்கு தெரியும் இல்ல, என்னால வந்துட்டு வேற எங்கேயுமே போக முடியாது, வேற எங்கேயாச்சும் போனா ஈஸியா வந்துட்டு கேட்ச் ஆயிடுவேன், எல்லாருக்கும் தெரியும், இதான் என்னோட பர்சனல் பிளேஸ், இது வந்துட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லுவா. இதை பாரு, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இட்டாலி போலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிறைய வந்துட்டு இவனுக்காக வாங்கிலாம் கொடுப்பா போல. சோ நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேம்பர் பண்ணி தான் வந்து பாத்துக்கிறான். அவன் வந்து கேட்கறான், அப்படியா நெக்ஸ்ட் டைம் நம்ம இட்டாலி போறோமா, எப்படியோ இந்த இடம் இல்லாம வேற இடம் போனா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வாட் வந்து சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாதிரி காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. அப்ப இவளுக்கு வந்து இதெல்லாம் நினப்பு வருது, இதெல்லாம் நினைச்சு பாக்குறா. திருப்பி நினைச்சு பார்த்துட்டு அவன் கூட இந்த மொமெண்ட்டை திருப்பி நினைச்சு பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வராங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவார்ட் கொடுத்தாங்களா மேடம், அந்த ரிட்டர்ன் வாங்குறதுக்காக அவங்க கன்வெர்ஸ் பண்ணிருக்காங்க, என்ன பண்றது கேட்கும்போது நான் எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துட்டு போட்டோம், ரிட்டர்ன் வந்துட்டு கொடுத்துருங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் சோர் என்ன பண்ணா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் வந்து விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஹீரோக்கு அமேசி ஆயிடுச்சுல, திருப்பி ஞாபகம் வருமானு கேட்கும் போது பழைய விஷயம் ஞாபகம் இருக்குங்க, கண்டிப்பா அவருக்கு வந்து ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா ஹீரோ வந்துட்டு கூப்பிட்டுருப்பா ஆஃபீஸ் ரூமுக்கு, அவளோட கேபினுக்கு வந்து கூப்பிட்டுருப்பா. ஹீரோ வந்துட்டு என்ன என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்டார்டிங் இந்த வாட் கிட்ட வந்து காஃபிலாம் வந்துட்டு இப்படிதானே பழகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காஃபி கேட்பால, இவனும் வந்துட்டு கலக்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். அப்பதான் இவளுக்கு ஒரு கால் வரும். அது பண்ணிடுறது யாருன்னா தன்னோட அப்பா தான் வந்துட்டு இவளுக்கு ஒரு சீக்ரெட் ஏஜென்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. அவங்க வந்து கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வரான், அது மட்டும் இல்லாம இவன் அப்டோமன்ல வந்துட்டு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆப்போசிட்ல தான் நம்ம ஹீரோ உட்காந்துருப்பான். இவன் என்ன பண்ணுவானா ஹீரோ பத்தி தான் பேசணும்னு காமிச்சுக்காத அளவுக்கு பேசிட்டு போனை வச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த பக்கம் வர சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா ஏஞ்சி நில்லு உன்னை வந்து செக் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாளா. ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நிப்பான். இவன் என்ன பண்ணுவானா ஹீரோ வந்துட்டு சும்மா டச் அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாளா. ஹீரோ வந்து என்ன பண்றீங்கும் போது இந்த பாரு உனக்கு வந்து நான் அமேசியா வந்து மறந்துட்டு தெரியுமா, என் கூட இந்த மொமெண்ட் எல்லாத்தையுமே உங்க ஞாபகம் முத்துறான், அப்பதான் உனக்கு சில விஷயம் வந்து ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட கிட்டக்க போயிட்டு இருப்பா. ஹீரோ வந்துட்டு இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போவானா. ஏன் தள்ளி போறேன், உனக்கு சில விஷயம் மறந்துச்சு இல்ல, நான் கிரியேட் பண்ணா மட்டும் தான் உனக்கு ஞாபகம் வரும். சோ நான் பல விஷயத்தெல்லாம் வந்து தூண்டி வரேன்னு சொல்லிட்டு டக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோக்கு இது வந்து பிடிக்காது. சோ என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு தள்ளி விட்டுட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி தள்ளி நிப்பானா. அப்போ வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் என்ன தள்ளி விட்டு போறேன், இதோ இப்ப நீ வச்சிருக்க காரு, நீ உன்னோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே நான் வந்துட்டு நான் உனக்கு கொடுத்தது, இதோ நீ போட்டுக்க ஷர்ட்டும் சரி பேண்ட்டும் சரி எல்லாமே நான் உனக்கு காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாமே நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்து என்கிட்ட காசுக்காக தான் நீ கூட இருந்த அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எல்லாமே காசு தான், நான் உனக்கு பே பண்ணியிருக்கேன், நீ ஒவ்வொரு செகண்டும் என் கூட இருக்கிறதுக்கு இதோட நிறைய நான் உனக்கு பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கோவம் வரும். ஸோ அதுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா என்கிட்ட நீ காசு வாங்கியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி வந்துட்டு வல்கட்டாயமாவே கிஸ் பண்ணுவாங்களா. ஹீரோக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். ஃபர்ஸ்ட் என்ன விடுங்க விடுங்க சொல்லுவான். அவன் வந்து ஒரு மாதிரி ஜடம் மாதிரி நிப்பானா. இவளுக்கு வந்து கடுப்பாயிடுனாடா இவன் நம்ம கிஸ் பண்ணவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவன் நவுந்துருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா நான் இங்கிருந்து போறேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவானா. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவான். பட் இருந்தாலுமே அவன் கோஆப்ரேட் பண்ணிருக்க மாட்டானா. அது இவளுக்கு வந்து கொஞ்சம் இன்சல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இவன் என்ன பண்ணுவானா லிப்ஸ்டிக் எல்லாம் வந்துட்டு பட்டிருக்கோம். சோ என்ன பண்ணுவானா வெளியே ரொம்ப கோவத்துல வந்து தொடச்சிட்டு இருப்பான். என்னென்னலாம் பண்றதா இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி தொடச்சிட்டு இருப்பான். கரெக்டா அப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிப்பான். ஹீரோ வந்துட்டு என்ன என்ன விஷயம் போது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி வா தனியா பேசலாம்னு ரெண்டு பேரும் தனியா போய் பேசுவாங்க. அப்போ வந்து இவன் என்ன சொல்லுவானா இப்போ எங்க ஆன்டி சோரை விட்டு உன்னால போக முடியுமா முடியாதா, எல்லாமே உன்னால மட்டும்தான் பிரச்சனை, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஆன்டி விட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு அப்படின்னு வந்து பேச வருவாளா. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவானா என்ன நீ வந்து லாஸ்ட் என்ன சொல்லிட்டு போன, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்க மாட்டேதான் சொல்லிட்டு போனேன், இப்போ அதுக்கு என்கிட்ட வந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். எல்லாமே எங்க ஆன்டிக்காக தான் பேசுறேன், பாரு இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு, நீ தானே அந்த வீடியோ வந்து கிளிப்பை வந்து வெளியாக்குன, நீ வந்துட்டு என்ன எதிர்பார்த்திருக்க, எங்க ஆன்டி கூட ஒன்னா இருக்கும் போது நீ வீடியோ எடுத்திருக்க, அது அவங்க கிட்ட கொடுத்து நீ வந்துட்டு காசு வாங்கலாம் நீ பண்ணிருக்க, எங்க ஆன்டி கொடுத்த காசு உனக்கு பத்துல இருந்தானே நீ வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்றதுக்காக அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்க, அவங்க தரலன்னு நீ வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிருக்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. ஹீரோயின் வந்துட்டு கேட்பாளா. ஹீரோக்கு வந்துட்டு இந்த பாரு நீயா ஒரு முடிவு பண்றேன்னா அதுக்கு நான் வந்துட்டு சொல்யூஷன் கொடுக்க முடியாது, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போவானா. தெரியும் நீ இப்படிதான் போ பாப்ப, நான் எவ்வளவு வேணும் அதான் 10 மில்லியன் தரேன்னு சொல்லிட்டேன்னு, உனக்கு என்ன காசு தானே வேணும், நீ வந்துட்டு பாடியை சேல்ஸ் பண்ற ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசுவா. அந்த மாதிரி விபச்சாரம் தானே பண்ணிட்டு இருக்க, உன்னோட பாடியை சர்ச் பண்ணி சோ எவ்வளவு வேணும் மணி சொல்லு, அந்த காசை நான் தரேன், என் ஆன்டிக்கு இது எவ்வளவு எதிர்பார்த்த அந்த காசை எவ்வளவு வேணும்னு கேளு, ஏன்னா ஆன்டி கம்மியா கொடுக்க போய் தானே நீ வந்துட்டு வீடியோ வந்து லீக் பண்ண, சொல்லு உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்ல நான் தரேன், நீ வந்துட்டு என் ஆன்டி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாளா. இதை கேட்டுமே இவனுக்கு வந்து கோவம் வரையினா இவ வந்துட்டு யார் அசிங்கமா பேசுறா, வாட்ட தானே அசிங்கமா பேசுறா, இந்த மாதிரி விபச்சாரம் பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கோவம் வரும். இங்க பாரு நிறுத்திக்கோ, இதோட போ, உன்ட்ட பேசுறதுக்கு இஷ்டமேன்னு சொல்லிக்கிற சொல்லுவான். இல்ல நீ சொல்லு உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லி என் ஆன்டி கிட்ட பிரச்சனை பண்ணாத, இதோட ஸ்டாப் பண்ணு அப்படிங்கும் போது இவனுக்கு கோவம் வந்துடும். என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒழுங்கு மாதிரிதான் வாடின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் இழுத்துட்டு போவான். நான் ஓவரா பேசுறேன் எங்க அழைச்சிட்டு போறேங்கும் போது இவன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டான், ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு தரத்தனே இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். இவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ வீடியோன்னு சொல்லுவாளா. இவன் வந்துட்டு நடந்து வர மாட்டான், ஒரு இடத்துல அப்படி ஸ்டபனா நிப்பா. என்ன பண்ணுவான் டக்குன்னு தூக்கிட்டு கார் பார்க்கிங் வரைக்கும் போயிடுவான். போயிட்டு வந்துட்டு என்ன சொல்லுவானா எதுக்கு என்ன அழைச்சிட்டு போற, என்னன்னு சொல்லி என்ன வீடியோ வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன் ஆன்டிக்குள்ள நான் எதுக்கும் பிரச்சனை வச்சுக்க கூடாது அப்படின்னா நீ கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏற்றி அழைச்சிட்டு போவான். கரெக்டா இதை வந்துட்டு மே வந்து பாத்துருவாங்க. அதுக்கப்புறம் கார்ல இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு ஹீரோயின் கேட்பா எங்க நீ அழைச்சிட்டு போற, ஆனா நான் உனக்கு பயப்படணும்னு நினைக்காத, நான் நீ என்ன பண்ணணும் உனக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப சந்தோஷம், நீ எனக்கு பயப்பட மாட்டேன்னா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா கார் ஓடிட்டு போவான். எங்க போறான் அப்படிலாம் தெரியல, ஆனா கார் ஓடிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா வந்துட்டு மே வந்து பாத்திருப்பாங்கல்ல, இங்க சோர் வந்துட்டு போன் பேசிட்டே வருவாங்களா. அவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினும் இந்த மாதிரி வாட்டும் வந்துட்டு வெளியே ஒன்னா போனாங்க, கார்ல ஒன்னா போனாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவளுக்கா என்னடா வாட் கூட எப்படி ஹீரோயின் போலாங்கிற மாதிரி
வாட்டுக்கு வந்து கால் பண்ணுவான். வாட்டு வந்துட்டு ரிங் வரும், சோர்கிட்டே ரிங் வரும். ஆனா வாட்டு பார்த்துட்டு போன் எடுக்க மாட்டான். அப்போ வந்துட்டு ஹீரோயின் கேட்பா, யாரு எங்க ஆன்டி தானே அப்படின்னு கேட்கவா, ஆமா உங்க ஆன்டி தான் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த கால் யாருன்னா ஹீரோயினுக்கு வரும். ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா சோரோட போன் அப்படியே பார்த்துட்டு சரி அட்டன் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லுங்க ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணும்போது, நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வெளியே போயிட்டு இருக்கேன், உன் கூட வந்துட்டு வாட்டர் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என் கூட எல்லாம் வாட்டர் இல்லையே அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிடுவா. சரி நீ இப்ப எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்து இந்த ட்ரெயின் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக கோரட்னு ஒரு ஊருக்கு போறேன், அங்கதான் வந்து இந்த ட்ரெயின் ப்ராஜெக்ட்டை பத்தி பேசுவாங்க போல, ஸோ அந்த இடத்துக்கு நான் போறேன்னு சொல்லுவாள். சரி நீ போயிட்டு எங்க வந்து ஸ்டே பண்றியோ அந்த ஹோட்டலோட அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சுடுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நைட் நான் கிளம்பி வரேன்னு சொல்லுவாங்களா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அனுப்பிச்சுடுறேன் ஆன்டின்னு சொல்லிட்டு போனை வந்து கட் பண்ணிடுவான். இப்ப ஆன்டி அந்த இடத்துக்கு வராங்க போலன்னு சொல்லிட்டு, ஆனா இவங்க அந்த கோரட் ஊருக்குலாம் போக மாட்டாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா கோரட்டூருக்கு காரை வந்து திருப்ப பார்ப்பான். இங்க பாத்தீங்கன்னா ஷோ நான் கண்டிப்பா கண்ணால பார்த்தேன், மே வந்து சொல்லுவான், நான் வந்து 2 பேர் தான் கேரி போனாங்க, உங்ககிட்ட போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நானே இப்ப கோரட்டுக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு நைட் நான் போறேன்னு இவங்க ரெடி ஆயிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து கேட்பான், இப்போ வந்துட்டு நம்ம திருப்பி வந்து கோரட்டுக்கே போலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து காரை வந்து திருப்புவான். ஹீரோ வந்து கேட்பா, எதுக்கு வந்துட்டு கோரட்டுக்கு போறேன், நீ எங்க அழைச்சிட்டு போனேன், எதுக்கோ பேசுதானே அழைச்சிட்டு போனேன், அதை பேசு, கோரட்டுக்குலாம் நீ வர தேவையில்ல, எதுக்கு என்ன அழைச்சிட்டு வந்தியோ அதை மட்டும் பேசி அமுச்சு விடு, நான் வந்துட்டு இறங்கி நான் கோரட்டுக்கு நான் மட்டும் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். இவன் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவான். அதுக்கப்புறமே என்ன பண்ணுவான்னா அந்த நோவா இருக்கா, நோவாக்கு வந்து கால் பண்ணி ஒரு குட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நியூஸ் அப்படிங்கும்போது, கோரட்டுக்கு வந்துட்டு சோர் மட்டும் தனியா போறாங்க, அது இந்த ரூட்ல தான் போறாங்கன்னு சொல்லிட்டு அவ வந்து தனியா போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாள். இவனுக்கு வந்து நல்ல ஆப்ஷன் ஆயிடுச்சு, சரின்னு சொல்லிட்டு ஆட்களை விட்டு அவளை சாகடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பான். இங்க பாத்தீங்கன்னா காரை வந்துட்டு நிறுத்துன்னு சொல்லிட்டு இருப்பாள் ஹீரோயின். அவன் வந்து நிறுத்தவே மாட்டான். ஒரு இடத்துல போயிட்டு இவ அடம் பிடிக்கிறனால கார் ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆயிடும். என்ன பண்ணுவோம்னா கீழே இறங்கி, நீ எதுக்கு வந்து கோரட்டுக்கு வர, உனக்கு தேவையில்லாத பிசினஸ், நான் வந்துட்டு என்னோட பிசினஸ்க்காக போறேன்னு சொல்லிட்டு நீ வர தேவையில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா இறங்கி போவாளா. ஹீரோ என்ன பண்ணணும், விட மாட்டான். இல்லவா ஆன்டி வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத வந்து பாக்கணும், அப்பதான் அவளுக்கு வந்துட்டு எரிச்சல் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஆன்டியை வெறுப்பதுக்காக என்ன பண்ணுவானா ஹீரோ வந்து அழைச்சிட்டு போப்பான். ஹீரோ வந்துட்டு முடியாதுன்னு சொல்லுவாளா. இவன் என்ன பண்ணுவானா அடுத்த ஆயுதமா என்ன பண்ணுவானா ஹீரோனை பிடிச்சி அன்வான்டா வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ வந்துட்டு வீட்டு நீ பொறுக்கிதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் தள்ளிவிட பாப்பா. ஆனா இவன் விட மாட்டான், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் என் கார்ல ஏறுன்னு சொல்லி இழுத்துட்டு இருப்பான். அங்க வந்து சகதியா இருக்கும், சேரா இருக்கும், 2 பேரும் உளுந்து பேரண்ட். ஹீரோயின் வந்துட்டு என்னை விடுறான்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் விட மாட்டான், நீ வந்துட்டு என் கூட தான் கோரட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆன்டி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நைட் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. சோறு வந்துட்டு இருக்கும் போது ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு கோரட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தோணுது கண்டிப்பா வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னதான் போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தாட் இருக்கு. ஸோ வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா நோவா வந்துட்டு ஒரு ஆள் அமைச்சிருக்கான் போல. அவன் என்ன பண்ணுவானா இந்த வண்டி ஆக்சிடென்ட் பண்றதுக்காகவே முன்னாடி வந்துட்டே இருப்பாங்க. உடனே இவன் என்ன பண்ணுவானா யாரு பின்னாடி ஆர்ன் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கான்னு சொல்லி சைடு மிரர்ல பாப்பால. அந்த கார் என்ன பண்ணும், ஓவர்டேக் பண்ணி இவ கார் வந்து சைடு வாங்குற மாதிரி பண்ணிட்டு போயிடும். இவன் என்ன பண்ணா ஸ்ட்ரைட்டா ஒரு மரத்துல போய் மோதிடுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் சகதியோட கோரட்டுக்கே வந்திருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஃபுல்லா சகதியா இருக்கும். போயிட்டு ரூம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. இவளை பார்த்துட்டு என்ன ஆச்சு மேடம் கேட்பாங்களா. இந்த மாதிரி வந்தப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி சிங்கிள் ரூம் வேணுமா டபுள் ரூம் வேணுமா, நீங்க கப்பிள் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே வந்துட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நாங்க 2 பேரும் கப்பிள் தான், நாங்க வந்து பேங்காக்ல வரோம், 2 பேருக்கும் கொஞ்சம் சண்டைமா, ஒரு கேம் மாதிரி வச்சிருக்கோம், அதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு, 2 பேரும் வந்துட்டு கப்பிள் தான், நீ வந்துட்டு ஒரே ரூம் கொடுமான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பேசுவான். ஹீரோ வந்து திரும்பி பார்த்துட்டு என்ன பண்றடி, நம்ம என்ன கப்பலுங்கிற, இல்ல தனித்தனி ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவான். ஹீரோ வந்துட்டு முடியாது, என்ன ஹனி நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நமக்குள்ள எந்த பிரச்சனையும் நம்ம பாத்துக்கலாம், இங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் கேம் விளையாடாது அப்படிங்கும் போது ஹீரோனுக்கு வந்து கோவம் வந்துடும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க நினைச்சுப்பாங்க, சரி கப்பல் தான் போல, இப்படி ஒன்னா சகதி எல்லாம் உழுந்து வந்திருக்காங்க அப்படிங்கும் போது கப்பல் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பேசிகள்லாம் வச்சுட்டு நினைச்சிட்டு ஒரே ரூம் வந்து புக் பண்ணிடுவாங்க. ஹீரோயினுக்கா கடுப்பா இருக்கும். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு போவான். ஹீரோ என்ன பண்ணுவான், அவன் காருக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நோவா தான் காட்டுறாங்க. நோவா பக்கத்துக்குமே வந்திருக்கா. என்னாச்சு, எனக்கு ரொம்ப வந்து சஸ்பென்ஸா இருக்கு, அவளை போட்டு தரனாங்களா என்னன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. கரெக்டா வந்துட்டு ஆடியோல இருந்து கால் வரும். என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி ஏதோ பேசிட்டு போன் வச்சிருவாங்கன்னா மே வந்து கேட்பா, என்னாச்சு ஏதாச்சும் குட் நியூஸா இல்ல பேட் நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் வந்துட்டு செலிப்ரேட் பண்ண விஷயம், அவன் வந்து செத்துட்டாலாம், சோறு வந்து செத்துட்டான்னு சொல்றதுக்கு அப்புறம் மேக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னா அவனோட கார்ல வந்து அவனோட பேக் இருக்கும். ஸோ அவன் எடுத்துட்டு ரூமுக்கு வருவான். வந்து நாக் பண்ணுவான். ஹீரோயின் அங்க இருக்க மாட்டான். அங்க இருக்க ஒரு மேட் தான் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு வெளியே போச்சுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த பக்கமா வெளியே வந்து நடந்து வந்துட்டு இருப்பான். அங்க வந்து கடை இருக்கா, ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருப்பாள். அப்ப 2 பசங்க அங்கேயிருந்து வந்துட்டு, என்ன மேடம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமே ரொம்ப சகதியா இருக்கீங்க,
நான் வந்து வாஷ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பானதுக்கு பார்ப்பானுங்க. ஹீரோயினை வந்து கையை பிடிச்சி இழுப்பான். ஒருத்தர் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கையை பிடிச்சி இழுத்து வாடின்னு சொல்லி கூப்பிடுவானா, அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவான். அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை வந்துட்டு அழைச்சிட்டு போய் பார்ப்பான். டக்குனு ஹீரோயின் வந்து கேப்டன் அப்படின்னு சொல்லுவானா. இது கேப்டன் இங்க பாருங்க, போலீஸ் இவங்க வந்து போலீஸ் மாதிரியும் இந்த மாதிரி ரோட்ல அந்த 2 பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி ஹீரோ வந்துட்டு பில்டப் பண்ணுவானா. டக்குனு அந்த 2 பசங்களும் போயிடுவாங்க, ஏதோ பெரிய இடம் போல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு வா ஏன் நைட்ல இந்த பக்கம் வந்தான்னு சொல்லி கேட்கும்போது, நான் எப்படி இதே ட்ரெஸ்ல இருக்க முடியும், நான் வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் ரோட்டுக்கு வந்து கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்துட்டு ஏன் வா நான் பாத்துக்கலாம் என்கிட்ட ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவானா. அப்போ வந்து டக்குன்னு கையை பிடிக்கும் போது கை வந்து வலிக்கும். பாத்தீங்கன்னா அவன் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா கையை பிடிச்சி இழுத்துருப்பான் போல. அதுக்கப்புறம் தலை தான் காட்டுறாங்க. தலாக்கு வந்துட்டு இந்த ஆன்டி சோர் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் கோரட் தான் போயிருக்காங்க, போய் வேணா செக் பண்ணி பாரு, நான் சொல்றது ரைட்டா இருக்கும், அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தடா வந்துட்டு நம்பாம என்ன பண்ணுவானா, ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டான். பட் இருந்தாலும் பாக்கலாம்னு சொல்லிட்டு கார் எடுத்து ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கான். ஹீரோ என்ன பண்ணுவானா, உள்ளார அழைச்சிட்டு ரூம் கழிச்சிட்டு போயிட்டு உன் ட்ரெஸ் வந்து கழட்டு அப்படின்னு சொல்லுவானா. உடனே வந்துட்டு ஹீரோயின் கேட்பாங்க ட்ரெஸ் கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ட்ரெஸ் கட்டினா தானே குளிக்க முடியும், கூட உன் ட்ரெஸ்ஸை கூட வாஷ் பண்றதுக்கு அங்க மேட் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்து வாஷ் பண்ணி கொடுக்க சொல்றேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வந்துடுவாங்க. இவன் என்ன பண்ணுவான், சரி நான் குளிக்க போறேன்னு டவல் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுவான். ஹீரோ என்ன பண்ணுவானா, இங்க பாரு எங்கேயாச்சும் திருப்பி வெளியே போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு எங்கேயாச்சும் தப்பிச்சு போறேன் அப்படிலாம் இங்க போக கூடாது, ஒழுங்கா இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, அவன் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவன் இன்னொரு ரூம் எடுத்துறான்னு என்ன தெரியலங்க, அவன் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். ஒரே ரூம்ல இல்ல வேற வேற ரூம்ல தான் இருக்காங்க போல. இங்க வந்துட்டு ரூமுக்கு வந்துருவான். ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாக் பண்ணுவான். வந்துட்டு குளிச்சுட்டு இருப்பாளா, உள்ளார இருக்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல நான் பேங்காக் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப கேவலமான ஜோக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, ஒரு பக்கம் போய் உட்காந்துருப்பான். இவளுக்கு கை வலிக்கும், ரொம்ப வந்து கை பிடிச்சி இருப்பானு தெரியல, அவளால ஹேர் வாஷே பண்ண முடியாது. அங்க இருக்க ஷாம்பே டக்குன்னு இந்த கையில எடுக்கிறது கீழே போட்டுருவா. ஹீரோ வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்னும் இல்ல நல்லா தான் இருக்கேன் நான் ஃபைன் தான் அப்படின்னு சொல்லுவாளா. சரி ஏதாச்சும் கை வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்க்கும்போது அவன் பிடிச்சி இழுத்துருப்பானா, நல்ல காயப்பட்டு இருக்கும், நல்லா பதிஞ்சிருக்கும். இதை பார்த்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் ஹீரோக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அங்கிள் இருக்கலாம் வந்து கேட்பாரு, என்னது என் பொண்ணையும் காணும் சோரையும் காணும், எங்க போனாங்க தெரியல, சோறு கால் பண்ணிட்டே இருக்கேன் சோறு வந்து கால் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இல்ல சார் அவங்க வந்துருவாங்க, இந்தாங்க நீங்க டேப்லெட் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, அதுக்குள்ள மெடிக்கலுக்கு எல்லாம் போயிட்டு ஒரு பேண்டேஜ் மாதிரி எடுத்து வந்து கொடுப்பான். நைட் நேரம் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக முடியாதுல்ல, காலைல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பேண்டேஜ் போட்டு விடுவோம். அப்ப ஹீரோன் கேட்பா, எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் புரியல, எனக்கு தனியா சேர்ந்து சாகடிக்க போறதா நினைச்சேன், எப்படி எனக்கு காப்பாத்துற, இந்த மாதிரிலாம் ஏன் எனக்கு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பா. நான் ஏன் உன்னை சாவடிக்க போறேன், சாவடிக்குன்னா அந்த காட்டுக்குள்ள அன்னைக்கு மாட்டினமே அப்பயே உன்னை சாவடிச்சிருக்கலாம், எனக்கு உன்னை சாவடிச்சு என்ன பிரோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்படியே ஹீரோ வந்து பாப்பா பாத்துட்டு என்ன சொல்லுவானா, நீ நல்லவனா கெட்டவனா, ஒரு டைப்ல வந்து நீ கெட்டவ மாதிரியே இருக்கு, சில விஷயத்துல நீ வந்துட்டு நல்லவ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவளுக்கு வந்து மனசுல லைட்டா ஹீரோவை பிடிக்கும்ல, ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்கலாம். சோ அந்த தாட்டை வந்து நினைச்சு பார்த்துட்டே இருப்பா. சொல்லு நீ நல்லவனா கெட்டவனா அப்படிங்கும் போது ஹீரோ அதுக்கு எந்த ரிப்ளை பண்ண மாட்டான். ஓகே உன் கை வந்துட்டு கண்டிப்பா நாளைக்குள்ள சரியாயிடும், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் பாத் டப்ல போயிட்டு என்ன பண்ணுவோம்னா ஷாம்ப்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பான். ஹீரோயின் கேட்கறேன் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வா நான் வந்துட்டு ஹேரை வாஷ் பண்ணி வரேன், உன்னால முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா போயிட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு இவன் இப்படிலாம் பண்றதெல்லாம் வந்துட்டு ஹீரோயினுக்கு பிடிக்கும். அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து கேட்பான், நான் வந்துட்டு இதான் செகண்ட் ஒரு 2வது பொண்ணுக்கு நான் இந்த மாதிரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கேட்பான், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சோருக்கு பண்ணி விட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்து சிரிச்சுக்கே சோருக்குலாம் இல்ல, ஃபர்ஸ்ட் எங்க அம்மாக்கு தானே ஹேர் வாஷ் பண்ணிருக்கேன், 2வது உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையெல்லாம் தவட்டி விட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவளுக்குமே பாடப்படன்னு அடிக்குமா. உடனே வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை நானே தலையெல்லாம் தொட்டிக்கிறேன் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படின்னு நவருவா. ஹீரோக்குமே ஹீரோயின் வந்து ரொம்ப பிடிக்கும். சோ 2 பேரும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கிட்டக்கா இருப்பாங்களா. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவானா, அவனு என்ன பண்ணுவான், டக்குனு ஹீரோயின் கிட்டக்க போயிட்டு கிஸ் பண்றதுக்காக போவான். இந்த கிஸ் வந்துட்டு வாண்டடா இழுத்து பிடிச்சி பண்ணிட்ட அந்த மாதிரிலாம் இல்ல, இவனுக்கு வந்துட்டு அவளை ரொம்ப பிடிச்சி போய் லைட்டா கிஸ் பண்ண போவான். ஹீரோயின் கண்ணை மூடிட்டு தான் உட்காந்துருப்பா. அப்புறம் என்ன நினைச்சது டக்குன்னு நவுந்துருவா. ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்துட்டு போன் ரிங் ஆகும். அவன் என்ன பண்ணுவானா போன் எடுக்க போவா. அப்பா வந்து அவன் ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே போயிடுவா. ஹீரோவா அங்கேயே உட்காந்துருப்பானா. இப்பதான் அவனுக்கு பயங்கரமா ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஹீரோயின் மேல. அப்படியே ஹீரோயினை நினைச்சு அவன் ஸ்மைலோட உட்காந்துட்டு இருப்பான். அவனுக்கு அப்படியே ஹார்ட் எல்லாம் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு போன் வந்து அட்டன் பண்ணுவா. ஒரு கையில வந்துட்டு டவல் கட்டியிருப்பா, ஒரு டவல் வந்து பிடிச்சிருப்பா, ஒரு கை தான் வந்துட்டு அடிபட்டிருக்கோம்ல. சோ என்ன பண்ணுவானா ஸ்பீக்கர்ல போட்டிருப்பா. அப்ப அவங்க அப்பா வந்துட்டு பேசுவாரு. அந்த வாய்ஸ் அவங்க அப்பா வந்துட்டு எங்கம்மா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாரு. இந்த வாய்ஸ் அப்புறம் பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் இது வந்து ஹீரோக்கு வந்து எப்படி ஹிட் ஆகும், இந்த வாய்ஸ் நம்ம வந்துட்டு கேட்டிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு
குழப்பமா இருக்கும், யார் வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சு விட்டான்ட்டு. இப்போ ஹீரோட சேர்மன் தான் அப்பா தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு இவரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், வெளியே வருவான். உங்க அப்பா மியூசிக் எல்லாம் கேட்பாங்களாங்கும் போது ஆமா இது வந்து ரொம்ப ரேரான மியூசிக், எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான். சரி நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, ஒரு தயக்கத்தோட வெளியே போகும்போது ஹீரோ என்ன பண்ணுவானா, ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஓடி போய் என்ன பண்ணுவான், டக்குன்னு ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுவான். ஹீரோவை எதிர்பார்த்திருக்க மாட்டான், இவ வந்து டக்குன்னு வந்து கிஸ் பண்ணுவான். இப்ப இதுல என்ன அர்த்தம், எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல வந்து கிஸ் பண்றாளா, இல்ல புடிச்சு பண்றாளா பிடிக்காம பண்றாளா என்னன்னு தெரியல. ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு விஷயம் ஹீரோயின் பண்ணுவா, டக்குன்னு என்ன பண்ணுவான்னா ஹீரோ விட்டு விலகி வந்துட்டு அவ மேல வந்துட்டு குளிச்சதுக்கு அப்புறம் போடுற ட்ரெஸ் இருக்குல்ல அது போட்டிருப்பா. டக்குன்னு என்ன பண்ணுவான், ட்ரெஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவான். உடம்புல ட்ரெஸ் எல்லாமே டக்குன்னு நிப்பா. ஹீரோவா அப்படியே ஷாக்க பாப்பான், என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு பாப்பானா. அப்ப இவன் என்ன சொல்வானா, இதுக்கப்புறம் ஆன்டி சோர் கிட்ட வந்துட்டு நீ போய் எந்த டிஸ்டர்ப் பண்ணாத, ஏன்னா எங்க அப்பாவும் ஆன்டி சோரும் நல்லா ஹாப்பியா இருக்கணும், உனக்கு வேண்டியது நான் தரேன், உனக்கு என்ன வேணும் சோ அதை நீ எங்கிருந்து எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணுங்கிறத நீ எங்கிருந்து எடுத்துக்கோ, உனக்கு காசு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ்னு சொல்லிட்டு வந்து நிக்கல, இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து நிப்பாலாம். அப்படியே ஹீரோ வந்து பாப்பான். அப்படியே என்ன பண்ணுவானா, கிட்டக்க வந்து என்ன சொல்லுவானா, அவனுக்கு வந்து கோவம் வந்துடும். என்ன சொல்லுவானா, நீ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு விட்டுட்டு நீ வந்துட்டு அவங்க அளவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல, அவங்க தான் பயங்கர கிரேஸா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிடுவான். ஹீரோயினுக்கா இப்படி சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹீரோ வந்துட்டு வேணுங்களா சொல்லியிருப்பான், ஏன்னா இவ இந்த மாதிரி சொல்லியிருக்கால, சோ அந்த மாதிரி சொல்லிட்டு நீ கூட விளையாடாது அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன் வரும், உங்களுக்காக கீழே வந்து ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்கன்னு சொல்லும் போது வந்து ஓகே ஓகே நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, உனக்காக யாரும் வெயிட் பண்றாங்க போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு இவன் வந்து கீழே இறங்கி பார்ப்பான். அங்க பாத்தீங்கன்னா தடா வந்து கரெக்டா இந்த இடத்துக்கே ஹோட்டலுக்கே வந்திருக்கான். பாப்பான், தடா தான் வந்து நிக்கிறத பார்த்தனுமே ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. தடா வந்தாலுமே ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா தடா வந்துட்டு ஹீரோயின் லவ் பண்றான் அப்படிங்கிறது ஹீரோக்கு தெரியுமா என்ன தெரியல. என்ன பண்ணுவான், டக்குன்னு ரூமுக்கு போயிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் வந்து கேட்கறா, ஏன்னா அப்பதான் வந்துட்டு அசிங்கமா பேசி விட்டு போயிருப்பான் ஹீரோயின். திருப்பி வந்துட்டு ஹக் பண்ணானா இவளுக்கு ஒண்ணுமே பிள்ளையே என்ன பண்றங்கும் போது இல்ல எனக்கு ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு, நான் பண்ணது சாரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹக் பண்ணியிருப்பான். இவளா ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவளை வந்து ஹக் பண்ணுவோம். ஒருவேளை தடா முன்னாடி க்ளோஸா இருக்கிறதுக்காக அப்படி பண்றான்னு தெரியல. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து தடா வந்துருவான். வந்து பார்த்தா அவன் ஹீரோ வந்து கிளம்பி போயிருப்பான். இப்ப இங்க வந்துட்டு இவ மட்டும் தான் இருப்பா, ஹீரோயின் மட்டும் தான் இருப்பா. உடனே பார்த்துட்டு என்ன பண்ற நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாளா. உடனே வந்துட்டு இல்ல நான் வந்துட்டு ஆன்டிச்சூட் தான் சொன்னாங்க இங்க நீ இருக்குன்னு சொல்லிட்டு அதான் வந்தேன்னு சொல்லிட்டு உள்ளார வந்துட்டு என்ன ட்ரெஸ் இது உன் ட்ரெஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. இந்த மாதிரி வாஷ் பண்ண கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் இங்கதான் வாட் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படியே ஹீரோ வந்து முடிச்சுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு மிக்கு கால் பண்ணி ஹீரோ வந்துட்டு அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், சேர்மன் தானே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான், சேர்மன் தான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆள் அமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சேர்மனா நீ கன்ஃபார்மா சொல்றியாங்கும் போது நான் கன்ஃபார்மா சொல்றேன் இதெல்லாம் பண்ணது சேர்மன் தான் அப்படின்னு ஹீரோ வந்து சம கோவத்துல சொல்லுவான். சரிடா நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்பான். இதுக்கப்புறம் தான்டா இருக்கு அப்படின்னு ஹீரோ வந்து சொல்றான். ஸோ இதோட எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.